இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரியின் 2ஆம் நாள். இன்றைய தின துர்கா தேவி பிரம்மச்சாரிணி. சுவாதிஷ்டான சக்கரத்தில் தியானிக்கப்பட்டாலும் பிரம்மச்சாரிணி நெருப்பின் அம்சமாகவே கருதப்படுகிறாள். பொதுவாக சுவாதிஷ்டானம் நீரின் அம்சம் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஸ்ரீ சங்கர பகவத்பாதரின் சௌந்தர்ய லஹரி ஸ்லோகம் ஒன்றில் மஹி மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதிமருதமாகாசமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சகஸ்ராரே பத்மே சகரகசி பத்யா விஹரசே. தேவி, நீ மூலாதாரத்தில் பூமி, மணிப்பூரகத்தில் நீர், சுவாதிஷ்டானத்தில் நெருப்பு, அநாகதத்தில் வாயு, விசுத்தியில் ஆகாசம், ஆங்ஞையில் மனம் ஆகிய சக்கரங்களை தாண்டி குண்டலினியில் இருந்து சகஸ்ராரத்தில் உள்ள 1000 இதழ் கொண்ட தாமரையை சென்று அடைகிறார். இதுதான் அந்த ஸ்லோகத்தின் பொருள். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், சுவாதிஷ்டானத்தை நீருக்கு பதில் நெருப்பாகவும் மணிப்பூரகத்தை நெருப்புக்கு பதில் நீராகவும் தத்துவங்களை மாற்றி கூறுகிறார் சங்கரர். இது பற்றி பல தத்துவ விவாதங்கள் உள்ளன. இருக்கட்டும். பிரம்மச்சாரிணி தவம், பக்தி மற்றும் மன வலிமையை குறிக்கிறாள். அவள் சாதகருக்கு சுய கட்டுப்பாட்டை போதிக்கிறாள். ஏனெனில் உண்மையான சக்தி சுய கட்டுப்பாடு மற்றும் ஒருமுகப்பட்ட நோக்கத்தில் இருந்துதான் பிறக்கிறது. நெருப்பாகிய தேவி தவத்தை தூண்டி சாதகருக்குள் மறைந்து நிற்கும் ஆற்றலை எழுப்பி விடுகிறாள். தேவியின் தியான ஸ்லோகம் இதோ. ததான கரபத்மாப்யமக்ஷமாலா கமண்டலோ தேவி பிரசீதது மயி பிரம்மச்சாரிணியானுத்தமா. கரங்களில் ஜபமாலையை குறிக்கும் அக்ஷமாலையையும் தவத்தையும் ஞானத்தையும் குறிக்கும் கமண்டலத்தையும் ஏந்தியிருக்கிறாள் தேவி. இந்த தேவி பிரம்மச்சாரிணி என்னால் வணங்கப்படட்டும். இதை சொல்லும்போது சுண்டு விரல் நுனியையும் கட்டை விரலையும் சேர்த்து வருண முத்திரையுடன் சொன்னால் நாடி சுத்தமாகி மனம் தெளிவடையும். தேவி பிரம்மச்சாரிணி இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும், ஏன் உயிரற்றவையும் கூட ரட்சிக்க நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்.